டுடே இன்றைக்கி வந்து என்ன பார்க்கணுன்னா டொயோட்டா இனோவாவுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் பேரிங் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி காயில் ஸ்ப்ரிங்கில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வரப்போ உங்களுக்கு பேரிங்கில் உள்ள பால்லாம் தேய்கிறதுனால தான் அந்த கோனில் வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு வரும். பிரேக் காலிப்பர் அசம்பிளியை ரிமூவ் பண்ணணும். காலிப்பர் அசம்பிளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 12mm போல்ட்டு அதை ரிமூவ் பண்ணிங்க. காலிப்பர் வந்து மோஸ்ட்லி பிரேக் க்ளீன் பண்ணாமல் இருக்கப்போ ஓவராக டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டப்போ இதில் வந்து இனோவாவில் வந்து அந்த பிரேக் டியூப் வந்து பெண்ட் ஆகி பிடிச்சிருக்கும். அதுக்கு வந்து அந்த 12mm போல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். அந்த 12mm போல்ட்டை ரிமூவ் பண்ணிங்க, பிரேக் டியூப் ஃப்ரீ ஆகிடும், டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக் காலிப்பரோட அசம்பிளியை ரிமூவ் பண்ணிங்க. இந்த 17mm போல்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரேக் காலிப்பர் அசம்பிளி வெளில வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து காலிப்பர் அசம்பிளியை வெளில எடுத்துகிட்டு பிரேக் பேடோடய செட்டாக எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்துகிட்டு ரோட்ரு பிரேக் டிஸ்க் அதை வந்து எடுத்து வெளில வச்சுக்கிங்க. பிரேக் டிஸ்க் எடுத்து வெளில வச்சுக்கிட்டு அடுத்து சுற்றி பாருங்கள். ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் பேரிங் போயிடுச்சு. இது வந்து அப்பர் ஆர்ம் நெட்டு 19mm நெட்டு. கீழே வந்து லோயர் பால் வந்து 24 அந்த யூஸ் பண்ணிக்கணும். ஏபிஎஸ்க்கு வர வீல் ஸ்பீடு சென்சார் ரிமூவ் பண்ணிக்கோங்க. டயராய்டு எண்டுக்கு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகும். கரெக்டாக இந்த இடத்துல ரிமூவ் ஆகிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ் வீல் ஸ்பீடு சென்சாரை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த சென்சார் வந்து ஒரு வீல் எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பராமில் வர 19mm நெட்டை வந்து ரிமூவ் பண்ணிங்க. அதை வந்து ஃபுல்லி ரிமூவ் பண்ணிக்கணும் தான். நெக்ஸ்ட்டு அதை பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கணும், ஃபுல்லாக நெட்டை ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு கீழே வர லோயர் பாலுக்கு வர 24 அந்த 24 சைஸ் நெட்டை வந்து நார்மலாக லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பால் கழட்டுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த 2 90mm போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நக்கல் வெளில வந்துடும்.
இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். மக்களை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக சுற்றுதான்னு. அப்புறம் அப்புறம் 19 அந்த நெட்டை டைட் பண்ணுங்கள். நெட்டை டைட் பண்ணணும். நெட்டை டைட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 24 அடுத்து இந்த 19 ரெண்டு 19 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டையும் டைட் பண்ணிவிட்டு அந்த 24 நெட்டை டைட் பண்ணிடுங்க. அடுத்து ஏபிஎஸ் வீல் ஸ்பீடு சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணணும். இது ப்ரோக்கன் ஆகாமல் ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா ஏபிஎஸ் வார்னிங் லைட்டில் அறியும். அதனால் அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் இது இருக்கும். அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சென்சார் நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.